வாலண்டரியா போய் இன்சல்ட் ஆகிற பர்சனா நீங்க? தேவையே இல்லாம நான் மூக்கு நுழைச்சிட்டேன், இல்ல தேவையே இல்லாம இந்த வார்த்தையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்சல்ட் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ற பர்சனா நீங்க? இந்த வீடியோவை பாருங்க. ஹாய், ஐ எம் ப்ரொஃபசர் பாலு, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அண்ட் சைக்காலஜிஸ்ட். நாம எப்பயுமே அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுல ரொம்பவே ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரு நபர்களா இயற்கையாவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம பிரெயின் ஆல்ரெடி ஒரு பேட்டர்னா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி இது நடந்தது அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி இவங்க பேசுனாங்க அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்தது, இல்லை இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அடுத்து இதுதான் நடக்கும் அப்படின்னு அது ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரெடிக்ஷனை வச்சிருக்கோம். அதனுடைய அந்த ஸ்ட்ராங்கான ப்ரெடிக்ஷன் உங்களை அதுக்கு தகுந்த மாதிரியே ரியாக்ட் பண்ண வைக்கும். நீங்க உங்களோட பிரெயின் பேட்டர்ன் கரெக்ட் தான் அப்படிங்கிறத அத்தன்டிகேட் பண்றதுக்கு ரொம்பவே ஈகரா இருப்பீங்க. மற்றவங்களோட லைஃப்லயும் மற்றவங்களோட சினாரியோல நீங்க பார்த்து அதே பேட்டர்ன் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா உடனே நம்மளை அறியாமலே நாம அதில் இன்வால்வ் ஆகிட்டு நீங்க அடுத்து இதுதான் நடக்கும், அடுத்து இப்படிதான் போகும்னு அவங்களுக்கு அதை சொல்லி அவங்களையும் அதை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு நாம ரொம்பவே முயற்சி பண்ணுவோம். இது இயற்கையாவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த இடத்துல தான் உண்மையா நம்மளுக்கு ஒரு இன்சல்ட்டுங்கிற ஒன்றோ தேவையில்லாத ஒரு நோஸ் கட் அப்படிங்கிறதோ கிரியேட் ஆகுது. உங்களோட லைஃபும் உங்களோட தாட் பேட்டர்னும் கண்டிப்பா மற்றவங்களிலிருந்து முழுசா மாறுபட்டது. நீங்க உங்களோட லைஃப்பை உங்களால பிளான் பண்ண முடியும், உங்களோட ஆக்டிவிட்டியை உங்களால டிசைட் பண்ண முடியும், மற்றவங்களோட எக்காரணம் கூட டிசைட் பண்ண முடியாது. அதனால உங்களோட பேட்டர்னை மற்றவங்களுக்கு பொருத்தி அவங்களுக்கும் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற உங்களோட ப்ரெடிக்ஷனை முன்வைக்கிறப்பதான் ஆட்டோமேட்டிக்கா அதை பத்தி அவங்க ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒப்பீனியன் உங்ககிட்ட சொல்லுவாங்க, இல்லைன்னா அவங்க அதை பத்தி ஏதாவது ஒரு கொஸ்டின் பண்ணுவாங்க, இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள் நடக்காம போகலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்சல்ட்டிவ் இல்லை ஒரு நோஸ் கட்டையோ கொடுக்கும். பர்டிகுலரா நீங்க அடுத்து அவங்க கிட்ட உங்களோட ஒப்பீனியன் எதையாவது ஷேர் பண்ண போறப்ப ஆல்ரெடி நீ சொன்னதே அப்படிதான் நடந்தது, எங்க நடந்துச்சு, ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது நம்மளோட செல்ஃப் இன்டெகிரிட்டியை பெரிய லெவல்ல பாதிக்கும். அதே மாதிரி ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க நம்ம கிட்ட இருந்து ஒரு சொல்யூஷன் எதிர்பார்க்கறாங்க, இல்ல நம்ம கிட்டதான் அதுக்குண்டான வழி இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு எக்காரணம் கொண்டு நினைக்கிறது முதல் தவறு. அவங்க ஜஸ்ட் சொல்றாங்களா, ஜஸ்ட் லிசன், கேட்க முடியும்னா கேளுங்க, இல்லைன்னா நம்ம இதை பத்தி அப்புறம் பேசுவோம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ட்ரை டு அவாய்ட் இட் சிம்பிளி. நீங்க கேட்கிற விஷயங்கள், நீங்க பார்க்குற விஷயங்கள், மற்றவங்க உங்ககிட்ட சொல்ற எல்லா விஷயங்களையும் நீங்க உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்க அதை உங்களுக்குள்ள ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு பெரிய சொல்யூஷனை இமிடியேட்டா நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில இருந்து முதல்ல நாம வெளியே வர வேண்டியது அவசியம். இந்த ஒரு மென்டாலிட்டியில இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாலே நியர்லி நீங்க 80% உங்களுக்கான ஒரு சோசியலா ஏற்படக்கூடிய மதிப்பிழப்புகளை நீங்க தாராளமா தவிர்த்திட முடியும். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா 100% உங்களுக்கான பிரச்சனைகள் நீங்க தவிர்த்திடலாம். நேராவே ஒருத்தர் உங்ககிட்ட என்னோட இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னாலுமே உங்களோட பிரெயின் பேட்டர்னை நீங்க கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு உங்களோட மனசை கொஞ்சம் காம் டவுன் பண்ணிட்டு இப்ப அவங்க கேட்கறாங்க, இதுக்கு நான் பதில் சொல்லலாமா வேண்டாமா, இல்லை எந்த அளவுக்கு அவங்க அதில் சீரியஸா இருக்காங்க, இல்லை நிஜமாவே அவங்க என்ன அந்த அளவுக்கு வேல்யூ பண்ணி தான் என்கிட்ட இந்த பதில் எதிர்பார்க்குறாங்களா அப்படிங்கிறத எல்லாத்தையும் யோசிச்சுட்டு உங்களோட பதில அளவோட நிறுத்த முயற்சி பண்ணீங்க அப்படின்னா என்னைக்குமே உங்களோட சோஷியல் வேல்யூ நீங்க நினைக்கிற ஸ்டாண்டர்ட்லயே இருந்துட்டு இருக்கும். தேவையில்லாத இன்சல்ட்டையும் நோஸ் கட்டையும் நீங்க சொசைட்டில ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்னைக்குமே இருக்காது.